கரெக்டா இருக்கான்னு பாரு. ஹே, என்ன அதுக்குள்ள வந்துட்ட நீ? பாப்பா, என்ன ஆச்சு? அனு, என்ன அனு? என்னாச்சு? ஏன் ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துட்ட? நானா வரல, ஸ்கூல்ல இருந்து என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. அனுப்பி விட்டுட்டாங்களா? ஏன்? டேர்ம் ஃபீஸ் கட்டலன்னு மிஸ் என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. அதான் வந்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் லேட்டா ஃபீஸ் கட்டுறீங்கன்னு எல்லாரும் முன்னாடி என்ன திட்டுறாங்க தெரியுமா? இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் அப்பா கிட்ட சொன்னேன், அவர் கட்டிடுறேன்னு சொன்னாரு. ஆனா கட்டவே இல்ல. என்ன நீ ஃபீஸ் கட்டலங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல? இல்ல கையல், எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கட்டிடலாம் தான் சொன்னாரு. என்கிட்ட ஏன் சொல்லலன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்பா தான் அத்தை கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இல்ல கையல், இப்போ உனக்கு வேலை வேற இல்ல. எழில் தம்பிக்கும் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நீ பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்க. இப்ப போய் இதை சொன்னா மறுபடியும் குடும்ப கஷ்டம் அது இதுன்னு நீ வேலை தேட ஆரம்பிச்சிருவ. அதனாலதான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்ன நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, குடும்பத்துல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அனுவோட படிப்பு விஷயத்துல அலட்சியமா இருக்க கூடாதுன்னு. ஸ்கூல்ல அத்தனை பேர் முன்னாடி அவளை திட்டினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அனு, இங்க பாரு, நீ அழாத. அத்தை இருக்கேன்ல, அத்தை நான் பாத்துக்கிறேன், சரியா? அண்ணி, அந்த சீமந்தம் ஆர்டர்ல வந்த பணம் ஹாஸ்பிட்டல் செலவு போக மீதி பணத்தை உங்ககிட்ட கொடுத்திருந்தேன்ல? ஆமா கையல். அதை எடுத்துட்டு வாங்க, நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன். கையல், வீட்டு வாடகை போக மத்த செலவுக்கெல்லாம் அந்த பணம் சரியா போச்சு கையல். இப்போ மிச்சம் ஒரு 2000 ரூபாய் தான் இருக்கும். அனுக்குட்டி, நீ ஃபீல் பண்ணாத. நாளைக்கு சாட்டர்டே, அடுத்த நாள் சண்டே, 2 நாள் லீவ் தானே? நீ ஜாலியா இரு. மண்டே நான் கண்டிப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், சரியா? சரிங்க அத்தை. சரி, அழாது, எதுக்கும் கவலைப்படாத. போ. நீ போ. அண்ணி,